ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்கே ஸ்டாலின் என்ன சொல்லாருன்னா, நாம் எல்லா பணியும் செய்து தோல்வியடைந்தோம், அவர்கள் எந்த பணியும் செய்யாமல் வெற்றி பெற்றனர் என்று கூறுவதற்கு முன் மக்கள் ஏன் மாற்றத்தை தேர்ந்தெடுத்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஸ்டாகிராம், யூடியூப், ரீல்ஸ் வந்ததாலோ சமூக வலைதள பிரச்சாரத்தாலோ மட்டும் வெற்றி கிடைக்கவில்லை. மக்கள் பல ஆண்டுகளாக சந்தித்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும் என்பதற்காகவே புதிய தலைமையை தேர்ந்தெடுத்தார்கள். 30 ஆண்டுகளாக மக்கள் காத்திருந்த பெரம்பூர் பாதை பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டது சாதாரண விஷயம் இல்லை. மாணவர்கள் 1 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய அவலத்தை முடிவுக்கு கொண்டு வந்து மக்கள் நலன் முக்கியம் என்றதை முதல்வர் விஜய் நிரூபித்தார். அதேபோல் மூடப்பட்டு பயன்பாடின்றி இருந்த அம்மா உணவகங்களை மீண்டும் சீரமைத்து மக்களுக்கு பயன்படும் வகையில் செயல்படுத்த முயற்சி எடுத்தது ஏழை எளிய மக்களின் மனதை வென்றுவிட்டது. தமிழ்நாடு இந்தியாவின் முன்னணி பொருளாதார சக்தியாக உருவாக வேண்டும் என்ற அவரது பார்வை வெறும் அரசியல் பேச்சல்ல, எதிர்கால தலைமுறைக்கான திட்டம். வாக்குறுதி மட்டும் கொடுக்கும் அரசியல் இல்லை, மக்களின் தேவையை புரிந்து செயலில் காட்டும் அரசியல்தான் இன்று மக்களை விஜய் அவர் பக்கம் நிற்க வைத்துள்ளது. அதனால்தான் இன்று பலரும் பெருமையாக மக்களை உண்மையாக புரிந்து கொள்ளும் தலைவர் விஜய், இவர்தான் தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் என்று கூறி வருகின்றனர். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம். பாய்.